கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. சாய், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாளைக்கு வியாழக்கிழமை. நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டீங்க. நியூ இயர்க்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை ஒரு மாதம் கூட்டு பிரார்த்தனை நம்ம செஞ்சுருந்தோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக பாபாவோடைய ஸ்லோகன்ஸ் சொல்லி நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சுருந்தோம். இந்த தடவையும் அதாவது 9 வாரம் தொடர்ந்து 9 வார வியாழக்கிழமை நம்ம கூட்டு பிரார்த்தனை மாசா செய்ய போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு நாளுன்னு சொல்லுவோம். அந்த வியாழக்கிழமையில் மதியம் 1 to 2 நைட்டு 8 to 9 குரு ஹோரை வருது. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த குரு ஹோரையில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை பாபா கிட்ட வைக்கும் போது இன்னமும் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு நிறைய ஒரு சக்தி கிடைக்கும். அதனால் தொடர்ந்து 9 வாரம் கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த கூட்டு பிரார்த்தனையில் 9 வாரம் விரதம் இருக்கிறவங்களும் கலந்துக்கோங்க. ஆல்ரெடி விரதம் இருக்கீங்க, பாபா சம்மந்தமாக நீங்கள் எதனாச்சும் விரதம் இருக்கீங்க, முருகருக்கு எதனா விரதம் இருக்கீங்க அப்படின்னு எந்த விரதமாக இருந்தாலும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய ப்ரேயர்ஸை ஸ்ட்ராங்காக வைங்க. கண்டிப்பாக இந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனைகள் சக்ஸஸ் ஆகும். இது 100% நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் பாபா மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு வலு சேர்க்கும். அதனால் இந்த 9 வார பிரார்த்தனைகளை கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கலந்துக்கோங்க. மதியானம் 1 மணிக்கு நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த 1 o'clockலேருந்து 2 o'clock நீங்கள் கலந்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க கலந்துக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு 8 to 9 குருஹோரை வருது. அதனால் அந்த டைமில் நீங்கள் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நம்ம தனித்தனியாக பாபாவுடைய மந்திரங்களை 9 டைம் நம்ம சொல்ல போகிறோம். பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பர் 9, நவவித பக்தி அதை குறிக்கிறது தான் நம்பர் 9. அதனால் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அந்த ஸ்லோகனை 9 முறை சொல்லி நம்ம பிரார்த்தனை வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில பேர் கேட்குறீங்க, இந்த ஸ்லோகனை லிரிக்ஸாக கொடுங்க, டெக்ஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஸ்லோகனோட லிரிக்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்தவன மஞ்சரியை ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் பாபாவோடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி வரும். அதில் எனக்கு நடந்த ஒரு அற்புதத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதியானம் 1 மணிக்கு உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை போஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 8 to 9 ஆஃபீஸ் போகிறவங்க 8 to 9 கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இதே டைமுக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். 1 மணிக்கு போஸ்ட் பண்ணுவேன். வீட்டில் இருக்கவங்க மதியானம் பாருங்கள். வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டு 8 to 9 நீங்கள் உங்கள் கூட்டு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜென்ம ஜென்மோ ஜன்மி, ஸ்ரீ சரண், ஸ்ரீ பாக்ய சாய். கருணை வடிவமே சாய்நாதனே.